ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய என் தேவாதி தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிகிறது என்று எனக்கு தெரியாது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது என்று. இது நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பு சரியானதல்ல. இன்னொரு மொழிபெயர்ப்பில் நம்முடைய கருத்தில் இருக்கிற வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்போடும் கத்தோலிக்க வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு நன்றாக இருக்கும். அதில் வார்த்தைகள் எல்லாம் நல்ல தெளிவாக இருக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இறை ஆட்சி பேச்சிலே அல்ல செயல்பாட்டில் இருக்கிறது. இறை ஆட்சி பேச்சிலே அல்ல செயல்பாட்டில் தான் இருக்கிறது என்று அங்கே இருக்கும். அப்படியானால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறதா? பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்படின்னால் நாம் செய்கிற கிரியைகளில் தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் காட்ட முடிகிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லையா, இன்னும் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பார்த்ததில்லை. இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை சொல்லுவார். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே என்று இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதேன்னு சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அதான் கேட்டேன். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்துருக்கிறீங்கன்னா, நான் பார்த்துருக்குறேன், நான் அனுபவிச்சுருக்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யம் மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யம், அதுவும் தேவனுடைய ராஜ்யம்தான். தேவனுடைய ராஜ்யம் என்கிறதான ஆளுகை, தேவனுடைய நடத்துதல், தேவன் ஆளுகை செய்கிறார். யூத ராஜசிங்கம், ராஜாதி ராஜா. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் ராஜாவாங்க இருந்தாரா? இல்லை. வரப்போகிறார் 1000 வருட அரசாட்சியில் அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார். ஆனால் இப்போவே நமக்காக அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதை உணர வேண்டும். அவர் நமக்காக என்ன பண்ணுறார்? ராஜரீகம் பண்ணுறார். அந்த ராஜரீகத்துக்குள்ளாக தான் நாம் இருக்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். இன்றைக்கு தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறதை மனிதன் காணாமல் இருக்கிறான். மனிதனுடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் விசுவாசிக்கிற நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். தேவன் இங்கே ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமானவர்களே, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது, ஏனென்றால் நான் பிசாசுகளை துரத்தி விட்டேன். இப்பொழுது சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிக்கிறதுனாலேயோ குடிக்கிறதுனாலே வருகிறதல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீதியான காரியங்கள் நடந்தால் அது தேவனுடைய ஆளுகை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீதியும் சமாதானமும். உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் போய்கொண்டு சமாதானமாக நீ இருக்கிறாய் என்றால் இது தேவன் உன்னிலே ஆட்சி செய்கிறார். நல்லா விளங்கி கொள்ளணும்.
தேவன் ஒன்றும் ஆட்சி செய்யலைன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது. நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த இதை அனுபவிக்க வேண்டும். இந்த பூமியிலே, இந்த பூமியில் நீங்கள் பரிசுத்தாவியின் நிறைவினாலே நடத்தப்பட வேண்டும். நீங்கள் நீதியான காரியம் நீங்களும் செய்ய வேண்டும். நீதியான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே நரக வேதனையாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நீதி நியாயங்களை அவர்கள் காண முடியலை. எங்கே பார்த்தாலும் அநியாயங்கள், எங்கே பார்த்தாலும் அக்கிரமந்தான். நான் எங்கே போகிறனோ எனக்கு நஷ்டம் உண்டாக்குறாங்க, எனக்கு என் வாழ்க்கையில் வேதனை உண்டாக்குறாங்க, என் வாழ்க்கையில் நீதி கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படியானால் அந்த நீதியை வழங்குறது ஆண்டவர். அந்த நீதியை ஆண்டவர் கொடுப்பார். நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. பிரியமானே, அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். சோத்திரம். இன்றைக்கு ஏன் நாம் இன்றைக்கு வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறது காரணம் என்றால், பேச்சிலேயே பேசி பேசியே காலத்தை ஓட்டிடுறாங்க. சிலர் சொல்லுவாங்க, வாய் ஜாலத்திலேயே இவன் ஊரெல்லாம் போயிட்டு வந்துடுறான்பா. வாய் ஜாலத்திலே என்ன பண்ணிடுறான், எல்லாத்தையும் முடிச்சிடுறான் பேச்சில். ஆனால் செயல்பாட்டிலே இல்லை. செயல்பாட்டில் தான் இருக்கணும், பேச்சில் இல்லை. எப்படி இருக்கணுமா, செயல்பாட்டில் இருக்கணுமா. அல்லேலூயா சொல்லலாமா? யாக்கோபு எழுதின பொதுவான நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத 314வது பக்கம் 314. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நாவை அடக்க யாராலையும் முடியாதான். நீங்க அதை சொல்லணும், உச்சரிக்கணும். நாவை அடக்க, அங்க வேதத்தில் எழுதியிருக்கிறது மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. நான் உங்களுக்கு ஒரு தாரக மந்திரம் ஒன்று சொல்லித்தரேன், அதை நீங்கள் வச்சுக்கிடணும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிடுங்க. மத்தேயு 19:26 வாசிங்க. மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷனாலே கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இப்போ நான் சொல்றத நீங்க என்ன பண்ணணும்னா, பைபிளில் இல்லை, பைபிளில் இருக்கு, அது அங்கங்கே இருக்குது அல்லவா. இங்கே என்ன சொல்றாரு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது, தேவனாலே எல்லாம் கூடும். இதை நீங்கள் உங்கள் டைரியில் எழுதணும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது, மனுஷனால், அதான் பார்க்கணும், தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ நம்ம நாவை யார் அடக்கி ஆளணும்? தேவன் அடக்கி, தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தேவனை தனியாக வச்சிடக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறார். இப்போ தேவன் எப்படி இருக்கிறார், நமக்கு ஆவியாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். அப்போது மனுஷனால் என்னால் கூடாது, நாவை அடக்க என்னால் கூடாது, தேவனாலே கூடும். தேவன் எங்கே இருக்கிறார், இப்போது எனக்குள்ளே இருக்கிறார். புரிகிறதா இப்போது? அப்போ மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்போது அந்த நாவை நம்ம என்ன பண்ணிடலாம், அடக்கலாம். இந்த நாவை அடக்காததுனாலே அநேகருடைய வாழ்க்கையிலே பாதிப்புகள். ஆமாம், தாயும் மகளும் இல்லை தாயும் பிள்ளையும் என்னென்ன வார்த்தை பேசுகிறாங்க தெரியுமா? மனைவியும் புருஷனும் சில இடங்களில் என்னென்ன மாதிரி பேசுகிறாங்க. உனக்கு நான் வாழ்க்கப்பட்டுட்டேனே, பொய்யும் நீ எனக்கு வந்து வாச்சிய, மாறி மாறி சண்டை போடுறாங்க. நாவை அடக்கணும். நாவை அது இன்னொன்று என்ன சொல்கிறது, அந்த யாக்கோபு பொதுவான நிறுவத்தில் 5ஆம் வசனம், அப்படியே நாவானது சிறிய அவயவமாயிருந்தும்
பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். நன்றாய் கவனிங்க. ஒரு சிறிய நெருப்பு எதை கொளுத்திடுறது தான்? காட்டையே கொளுத்தி அழிச்சிருது. நாவும் நெருப்பு தான் சொல்றாரு. அப்போ இந்த நெருப்பு பற்றிக்கிடுச்சுன்னா உலகத்தையே அழிச்சிருது, குடும்பத்தையே அழிச்சிருது. நாவை அடக்க ஒரு மனுஷனால முடியாது, அது அடங்காதது, அது பற்றிக்கிடுச்சுன்னா. அதனால தான் நல்லா கவனிக்கணும். நம்ம உறுப்புகள் எல்லாமே, நம்ம உறுப்புகள் இருக்கு பாருங்களேன். இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணீர்னால நிறைஞ்சிருக்கும். இந்த நாவு எப்போவுமே ஈரமாகவே இருக்கும். நீங்கள் யோசித்து பார்த்துருக்குறீங்களா? இந்த நாக்கு எப்போவுமே எப்படி இருக்கும்? ஈரமாகவே இருக்கும். உமிழ்நீர் அதுக்கு சுரந்துட்டே இருக்கும். அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. உமிழ்நீர் இந்த நாவை எப்படி வச்சுருக்கோம்? குளிர்ச்சியாக வந்துருக்கோம். ஏன்? அது பற்றிக்கும். அது குளிர்ச்சியாக இல்லைன்னா என்ன பண்ணிடும்? பற்றிக்கும். அது பத்துனா நாவோட நிற்காது, அது காட்டையே என்ன பண்ணிடும்? கொளுத்திடும். இந்த நாக்கை மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்க. 32 பேர் அதை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறாங்க. எப்படி நம்ம எல்லையில் பாதுகாப்புறதுக்கு துப்பாக்கி வச்சுட்டு சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்களோ, அதே மாதிரி 32 பேர் இந்த நாக்கை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஒரு குண்டு பாஞ்சா கூட அந்த நாக்கு அவ்வளோதான். இந்த ஒரு பல்லில் ஒன்று மாட்டி ஒரு கடி கடிச்சிச்சுன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிட முடியாது, பேச முடியாது. இந்த 32 பேரும் இதை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது மோசமானது. நாவு டக்குன்னு எகிரி வெளியே வந்துச்சுன்னு வைங்க, அது காட்டையே கொளுத்திடும். அதனால் அதுக்கு எப்போவுமே ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் அதை வச்சிருக்கிறார். தண்ணி அதுக்கு நல்ல ஈரப்பதமாக கொடுத்து, அப்பா நீ பத்திர போகிற அப்படின்னு. அப்பயும் என்ன சொல்லுது? நாவு ஆனது நெருப்பாக இருக்குதான். சோதரம் நன்றாக கவனிக்கணும். இந்த யாக்கோபு இன்னொரு இடத்துல சொல்கிறார். 1:19 வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயிருங்க, கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். தாமதமாயிருங்க. இந்த 3 காரியம் பாருங்க. முதல்ல என்ன பண்ணணுமா? கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணுமா. அநேக வீடுகளில் சண்டை வர்றது காரணம் கேட்கறத ஒழுங்கா கேட்காததுனால. என்னை பற்றி தான் பேசினா, என்னை பற்றி தான் அவங்க பேசினாங்க, என்னை பற்றி தான் பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினாங்க, அவங்க வேற ஏதோ பேசியிருப்பாங்க. அதனால தான் இந்த யாக்கோபு நிருபத்தில் எழுதுகிறார், கேட்கறதுக்கு எப்படி இருங்க? தீவிரமானன்னா தெளிவாக நல்ல நல்ல செவியை சாய்த்து கரெக்டாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். தீவிரமாக இருங்க. 2வது சொல்கிறாரு, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறார். அடுத்தது கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்க. இப்போ அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா கேட்குறதுக்கு தீவிரம் இல்லாமல் கேட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுகிறதுக்கு பொறுமை இல்லாமல் அடுத்தது ஒரு பேச்சு பேசுகிறோம். அவங்க ஒன்று பேசுகிறதுக்குள்ளே நம்ம 9 பேசுகிறோம். அடுத்தது கோபம் வருது. இந்த 3ஐயும் நான் ஒரு காரியமாக சொல்கிறேன். ஒரு தீப்பெட்டியை எடுத்துக்கிறேங்க. நெருப்பு பெட்டி இருக்கிறதல்லவா? இந்த நெருப்பு பெட்டியானது பேசுறதுன்னு இங்கே பேசுகிறத எப்படி கேட்கணும்? தீவிரமாக. கேட்குறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரமாக இருங்க. நெருப்பு பெட்டி உள்ளார இருக்கிற குச்சி பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? இந்த பெட்டியை குச்சை எடுத்து ஒராசிட்டோம்னா தான் அதுதான் கோபிக்கிறது. சிலருக்கு கோபம் வந்தோம்னா பத்தி எரியும். பெட்டி எடுத்து ஒராசினோம்னா அது பத்தி எரியுது. அப்போது நாம் பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணுமா. நிறைய பேர் பேசுகிறதுக்கு அவசரப்பட்டு பேசுவாங்க. குடும்பத்தில் சிலர்
பேசுகிற பேச்சு பாருங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளால ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். சில குடும்பங்களில் சிலர் புருஷன் பேசுறது, சில மனைவி பேசுறது ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. சில சகோதரிமார்கள் எங்கிட்ட சொல்லி அழுவாங்க, அந்த ஆள் ஒழுங்காக குடும்பத்தையும் கவனிக்க மாட்டார், இது பண்ண மாட்டாங்க. நான் வேலைக்கு போனாலே ஒரு நல்ல ட்ரெஸ் கட்டினா எவனை பார்க்க போகிற, கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு தாமதமாக வந்தால் எவன்னு பார்த்துட்டு வந்த. இதெல்லாம் ஒரு மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நிறைய வார்த்தைகளினாலே குடும்பங்கள் பற்றி எரிகிறது, பிரச்சனை ஆகிறது, பற்றி எரிகிறது. எனவே வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். கணவன் மனைவிதான், ஆனால் வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும். இன்றைக்கு துன்மார்க்கனை விடவும் கேடாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. விசுவாசிகள், கம்யூனியனில் பங்கெடுக்கிறவங்கள் புருஷனை அவனே இவனேன்னு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க. மனைவியை தாறுமாறான வார்த்தைகளினாலே பேசுகிறாங்க. நாவானது அது நெருப்பு, அது வாழ்க்கை சக்கரத்தையே அதை என்ன பண்ணிடுமா, கொளுத்தி போடும். கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே, கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு ட்ரெண்ட் வந்துடுச்சு. இந்த வயசான பெற்றோர்களை வச்சு பார்க்குறதுக்கு எல்லா குடும்பங்கள்லேயும் பிரச்சனையாக இருக்குது. சில மனைவிமார் சொல்கிறாங்க, இதை பாருங்க, ஒன்றி அவங்க இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். ஒரு புருஷனுக்கு தாய் தகப்பனை வச்சு பார்க்குறதுக்கு ஒன்றி அவங்க இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். அவ்வளவு அந்யோன்யம் அவங்க. அப்படி தானே? இல்லை, அந்யோன்யம் இல்லை. அந்த வயோதிபர்களை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் என்ன ஆயிடுவோம், வயோதிபர்களாக மாறிடும். சிலருக்கு ஒத்தே போகாது, மாமனாருக்கும் மாமியார் மருமக யாருக்கும் ஒத்தே போகாது. ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் அந்த சகோதரனுடைய தாயாரும், நல்லா கவனிங்க, 3 பேருமா எருசலேமே சுற்றி பார்க்க போனாங்களாம். ஒரு சகோதரன், அவருடைய மனைவி, தாயார், 3 பேரும் எருசலேமே போய் சுற்றி பார்க்க போனாங்க. சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த தாயார் அங்கே மரிச்சிட்டாங்க. நல்லா கவனிக்கணும், தாயார் என்ன ஆகிட்டாங்க, மரிச்சிட்டாங்க. இப்போ அந்த சகோதரன், ஐயோ அம்மா இறந்துட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அங்கே இருக்கிறதான கைடும் அங்கே இருக்கிறதான ஆட்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த சரீரத்தை இங்கே அடக்கம் பண்ணிட்டா $300 முடிஞ்சிடும். இந்த சரீரத்தை இங்கே அடக்கம் பண்ணிட்டா $300. ஒரு டாலர் இப்போ வந்து $90 90 இல்லை ஒரு $100 வைங்களா, அப்போ என்ன ஒரு $30,000 முடிஞ்சிடும். இதை நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு கொண்டு போனால் $3000 ஆகும்னு சொன்னாங்க. எவ்வளோ? $3000னா 3 லட்சம் ரூபா ஆகும். நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க, இங்கேயே அடக்கம் பண்ணிட்டா $300 முடிஞ்சிடும். உங்கள் ஊருக்கு கொண்டு போகிறதா இருந்தால் $3000 ஆகும். அதுக்கும் பல ஃபார்மாலிட்டிஸ், ரொம்ப செலவு. இது போனது இப்போ இங்கேயே அடக்கம் பண்ணிட்டால் இன்றைக்கே முடிஞ்சிடும். கொண்டு போகணுன்னா எப்படின்னா உங்களுக்கு 4 நாள் ஆயிரும். போய் எல்லா பெர்மிஷனெல்லாம் எடுத்து ஃப்ளைட்டை பிடிச்சி போய் இது பண்ணி அங்கே போய் வேறு அடக்கம் பண்ணலாம். இப்போது கேட்கும்போது, இப்போ அந்த ஆண் மகன் இருக்கிறானே அவனுடைய அம்மா, அவன் சொல்கிறான், மனைவியிடத்தில் சொல்கிறான், ஏம்மா நம்ம அம்மாவை இங்கேயே அடக்கம் பண்ணிடலாம், $300 முடிஞ்சிடும். அந்த மனைவி சொன்னால், இல்லைங்க அத்தையை நம்ம ஊருக்கு தான் கொண்டு போனோம். எவ்வளோ டாலரு? $3000 ஆனாலும் பரவாயில்ல, அத்தையை எங்கே கொண்டு போனோம்? நம்ம ஊரில் கொண்டு போய் நம்ம ஊர் கல்லறையில் வைக்கணும். இப்போ தான் வருஷத்துக்கு ஒரு கல்லறை திருநாள் எல்லாம் வருது. அப்போ போய் என்ன பண்ணிடலாம், கழுவி தொடச்சி மாலை போட்டு. ஆமாம், நம்ம இங்கே அடக்கம் பண்ணோம்னா வர முடியுமா? எவ்வளோ பொறுப்பான மருமகள், அப்படி தானே? அப்படி தானே? ஆமாம், $3000 ஆனால் போல அத்தையை எங்கே கொண்டு போனோம்? ஊரில் தான் கொண்டு வைக்கணும். சரின்னு ஊரில் கொண்டு வச்சுட்டாங்கங்க. ஊருக்கு கொண்டு வந்துட்டான். $3000 செலவு பண்ணி ஊரில் கொண்டு வச்சுட்டாங்க. எல்லாம் வச்சு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டில் உட்காருக்கும்போது இப்போ அந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறாரு, ஏம்மா $300 முடிஞ்சிருக்கும்,
என் அம்மா தானே, நான் தான் சொல்கிறேன்னு வைக்கலான்னு. இங்கே கொண்டு வந்து பாரு, எவ்வளவு செலவு, எவ்வளோ அலைச்சல். அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏங்க, இயேசுநாதரை அப்படி தான் எருசலேமிலே அடக்கம் பண்ணாங்க. 3ஆவது நாள் திரும்பி வந்துட்டார் உயிரோட. புரியுறதில்ல உங்களுக்கு? இயேசுநாதர் அப்படிதான் எருசலேமில் தான் அடக்கம் பண்ணாங்கங்க. 3ஆவது நாள் உயிரோட வந்துட்டாரு. இந்த அம்மாவும் அப்படி வந்துச்சுன்னா 3000 இல்லை $3,00,000 ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த அம்மா ஒத்த காலில் இருந்துங்க. ஏன்னா இதோட சமாதி கட்டிட்டோம்னு போதும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கு. மாமியார்கிட்ட பாசம் காட்டுற மாதிரி அவங்க நீலி கண்ணி வடிப்பு தான். பார்த்தீங்களா? நம்முடைய வாய் பேச்சு கவனமாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, செயல்பாட்டில் இருக்கணும். செயல்பாட்டில் அல்லையா சொல்லலாமா? தங்கமான மருமகல்ல சோதரம். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் நாவை அடக்க வேண்டும். ஒரு மனுஷன் நாவை அடக்கிட்டா ஒரு சண்டையும் வராதுங்க. புருஷன் வேலைக்கு போவார், அவர் சம்பாதிச்சு போடுவார். அவர் ஒரு ஆத்திரத்தில் ஒன்று பேசிட்டா அந்த மனைவி சரி ஏதோ பேசிட்டார் விடுங்கன்னு பேசாமல் போயிடணும். நீ என்ன பேசுறது அப்படின்னு போய் பேசி அங்கே சண்டை. அதான் சொல்லி நான் பற்றிக்கிட்டு எரியும். நிறைய வீடு பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டே இருக்கு, அணைக்கவே முடியாது. இந்த பஸ்ஸு பற்றிக்கிட்டு எரிஞ்ச பஸ்ஸை நான் பார்த்தேங்க. அது பஸ்ஸு மாதிரியும் தெரியல, லாரி மாதிரியும் தெரியல, ஒரே இந்த பிளேட்டுங்க தான் இருக்குது. அதுதான் இருக்குது. சீட்டும் எரிஞ்சு போச்சு, அழகும் போச்சு, பெயிண்ட்டும் போச்சு, எல்லாம் போச்சு. சில நேரங்களில் பற்றிக்கிட்டு எரிஞ்சா குடும்பம் நாசமாக போயிடுது. கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல. நாம் பேச்சில் எதுவும் சாதிச்சிட முடியாது. பேச்சில் சாதிச்சிட முடியாது. அது உலகத்துக்கு ஒருவேளை பொருந்தலாம். சில வக்கீல் மாதிரி அப்படி வாதாடுவாங்க. பொய்யே உண்மையை போல நிரூபித்து வழக்கிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அது அவங்களுடைய தொழில். பொய் பேசி ஒருத்தனை காப்பாற்றுறதோ இல்லை லாபம் சம்பாதிக்கிறதோ ஏதோ பண்ணுகிறதோ. நமக்கு அப்படி அல்ல. நாம் உண்மையே பேச வேண்டும், நீதியை பேச வேண்டும். அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் அது உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை காணப்பட வேண்டும். ஒரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். இதை நீங்கள் எவ்வளவாக புரிந்திருப்பீங்களோ எனக்கு தெரியாது. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாம். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் பகலை ஆள ஒரு பெரிய சுடரை வானத்தில் வைத்தார், அது சூரியன். இன்னொரு சுடரை வைத்தார், அது சந்திரன். இதெல்லாம் இது இரவை ஆளுகிறது, பகலை ஆளுகிறது. இந்த இரவும் பகலும் வருகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அவைகளுக்கு என்ன இல்லையா? பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. இந்த ஒரு நாள், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சிலருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சிலருக்கு இன்னைக்கு பிறந்த நாளாக இருக்கும், சிலருக்கு கல்யாண நாளாக இருக்கும், சிலர் ஏதோ ஒரு காரியத்தில் மீண்டு வந்த நாளாக இருக்கும். இந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருக்கும். இதை மறக்கவே முடியாத வாழ்க்கையில். ஆனால் நான் அந்த நாள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடிஞ்சு வரும்போது ஏதாவது பெரிய இடிமுழக்கத்தோடு அது வந்ததா? அதுக்கு பேச்சும் இல்லை. ஒரு வாழ்க்கையிலே ஒரு காரியம் எழுதப்பட்டால் இது எழுதுனது தான், அது அன்றைக்கு நடந்தது. ஒரு பத்திரம் நீங்கள் பதிவு பண்ணீங்க, அந்த பத்திரம் காலம் ஃபுல்லாக அந்த டேட்டு கரெக்டாக, அந்த வருடம் டேட்டு மாதம் எல்லாம். ஆனால் அது ஏதாவது சத்தம் போட்டுக்கிறதா? நான் ஒரு இதில் படித்தேன். என்ன படித்தேன்னா, ஆமை 100 முட்டை போடுமா, அது பேசாமல் இருக்குமா. ஆமை 100 முட்டை போட்டுட்டு அது பேசாமல் இருக்குமா. கோழி ஒரு முட்டையை போட்டுட்டு அது ஊரெல்லாம் கூப்பிடுமா, நான் போட்டுட்டேன். எத்தனை ரூபாய்க்கு முட்டை? இப்போ 7 ரூபா விற்கிது மேக்சிமம். இந்த 7 ரூபாய்க்கு முட்டையை போட்டுட்டு இவர் 9 வீடு கத்துவார். நான் அதை படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆமாம், 100 முட்டை போட்டால் கூட அமைதியாக இருக்கும். இந்த கோழி ஒரு முட்டையை போட்டுட்டு ஊரே கூட்டுது. அப்படினால் ஒரு நாளை கணக்கிட்டு பாருங்க, ஒரு நாளில் எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. ஒரு சூரிய கதிரில் வைட்டமின் இருக்கிறது, அந்த சூரியனில் ஒரு பிரகாசம். மழை காலங்களில் ஐயோ வெயில் வந்துச்சா துணியை காய போடு எவ்வளோ நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த சூரியன் வரும்போது ஏதாவது சத்தம் போட்டுட்டு வந்ததா? அதுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. ஆனால் அவைகளுடைய சத்தம் பூமி எங்கும் போகுதுன்னு சொல்கிறது நம்ம தான் பேசுகிறோம். அது இன்னைக்கு அன்னைக்கு இந்த தேதி பகலில் இரவில், புரிகிறதா? எத்தனையோ கேஸுகள். சில கேஸுகள் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ஏதாவது ஒரு கேஸ் நடந்திருக்கும், அது இவருங்களுக்கு தெரியாது. அங்கே அந்த வக்கீல் கேட்பான், அந்த ராத்திரி அவன் அவனை குத்துனான்னு சொல்கிறிய, கத்தியால் குத்துனான்னு, அன்னைக்கு உனக்கு அது தெரியும். ஆமாங்க, சந்திரன் அப்படியே பளபளன்னு இருந்து பகல் மாதிரி இருந்துன்னுவான். யோ அது அமாவாசை அன்னைக்கு எப்படியா இருக்கும்? அப்போ பாருங்க, ஒரு கேஸே இல்லாமல் போயிடுது. அந்த சந்திரனுக்கும் அந்த சூரியனையும் உலகமெங்கும் பேசுகிறாங்க. ஆனால் அவைகளுக்கு என்ன இல்லையா? பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. ஆனால் நம்ம வார்த்தைகள் பாருங்க காட்டையே கொளுத்திடுது. அந்த சங்கீதத்தை வீட்டில் போய் படியுங்க. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. ஆனால் அவைகள் எவ்வளோ பயங்கரமான காரியங்களை செய்கிறது. அந்த சூரியனுடைய மகிமை என்ன, சந்திரனுடைய காரியம் என்ன, ஒரு பகல், இந்த நாள் எவ்வளோ காரியங்களை செய்கிறது. அந்த நாளை குறித்து நாம் எழுதி வைக்கிறோம். இந்த நாளில் அல்லேலூயா சொல்லலாமா? அவைகளுக்கு பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை. ஆனால் மனிதன் ஒன்றுமில்லாமல் என்னென்னமோ பேசுகிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? நாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் அங்கே என்ன இருக்கும் என்றால், எரியோ பட்டணத்தை இவர்கள் பிடிக்க வேண்டும். கானானுக்குள்ளாக போக வேண்டுமானால் அவர் பல காரியங்களை, இந்த கானானுக்கு போகும்போது தான் செங்கடல் வந்தது, அது தாண்டு போக வேண்டியிருந்தது. அடுத்தது யோர்தான் நதி வந்தது, அதையும் அவர்கள் தாண்ட வேண்டியிருந்தது. அப்புறம் ஆயி பட்டணம் வந்தது, அதை பிடிக்க வேண்டிய இருக்கிறது. எரியோ பட்டணம் இருக்கிறது. அந்த எரியோ பெரிய கோட்டை, நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த எரியோ மதில் இருக்கிறதால நம்ம எல்லாம் ஒத்தக்கல்ல வச்சு மதில் சுவர் கட்டுவோம். இல்லை அதிகமான வச்சாச்சுன்னா 2 கல் சேர்த்து வச்சு முக்கால் அடி என்று சொல்லுவாங்க, அந்த கட்டு. ஆனால் எரியோ கோட்டைக்கு மேலே அந்த காம்பவுண்டு சுவர் மேலே வீடுகளை கட்டி குடியிருப்பாங்களாம். அவ்வளோ பெரிய மதில் சுவர். பொதுவாக சொல்லும்போது சொல்லுவாங்க, நம்முடைய சாலை 8 வழி சாலைன்னு சொல்கிறாங்களா, அவ்வளோ பெருசாக இருக்குமா மதில். நான் ஒரு ஆராய்ச்சியில் பார்த்தேன், எரியோ மதில் சுவர் ஒரு சுவர் அல்ல, முதல்ல ஒரு அவுட்டரில் ஒரு சுவர் இருக்கிறது, அது பெரிய சுவர். அந்த சுவரில் வீடு கட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்கிறது. அதன் பிறகு ஒரு சேஃப்டி மதில் ஒன்று இருக்கிறது. அந்த மதிலும் இந்த மதிலுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 25-30 அடி, 40 அடி, 50 அடி என்று அகலம் இருக்கிறது. அந்த பள்ளமே பெரிய பள்ளம், எதிரிகள் உள்ளாமல் வராமல் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து தான் எரிகோ கோட்டை என்று சொல்லுகிறார்கள். அவ்வளோ பெரிய கோட்டை. இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் யோசுவாவிடத்தில்,
நீ ஆசாரியர்கள் உடன்படிக்கப்பட்டியை சுமந்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் வரணும், ஒரு நாள் ஒரு தடவை சுற்றணும், அப்படி 6 நாள் 6 முறை சுற்றணும். ஒரு நாள் ஒரு முறை வச்சு எத்தனை நாள் சுற்றணும்? 6 நாள். 7வது நாள் அந்த வேத பகுதி எடுத்துட்டிங்களா? 7வது நாள் எத்தனை முறை சுற்றணும்? 7 முறை சுற்றணும். மொத்தம் 13 முறை சுற்றினா தான் அது கோட்டை உடையணும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் தான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி என்ன சொல்றாரு? நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரிக்க கூடாது. உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே பேசணும். அதுவரையிலும் சத்தம் காட்டக்கூடாதுன்னு சொன்னார். நன்றாய் கவனிக்கணும். இந்த எரியோ கோட்டை என்பது பல மைல்கள் கொண்டது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அதை சுற்றி வாருங்க, அது இடிஞ்சு விடும்னு சொல்றார். இப்போ இதுக்குள்ளால யோசுவா என்ன சொல்றாரு, நீங்க யாருமே வாயால சத்தம் காட்டக்கூடாது. ஏன் அப்படி சொன்னாருன்னா, கூட நம்ம ஒரு கூட்டத்துக்கு போகணும் வைங்களா, ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஒருத்தர் வர்றாருன்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம், நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய போகிறாரு, வாங்க எல்லாரும் போகிறாங்க, ஊரே திரண்டு போகுதுன்னு வைங்களா. ஆளுக்கு ஆள் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஆள் பேசுவாங்க. அடுப்பில் பாலை வச்சுட்டு வந்தேன், சமைச்சிட்டு வந்துடலன்னு சொன்னால் நீ கேட்கல, என்னை கூப்பிட்ட, இந்த ஆள் இப்படி தான் பண்ணுவான். 9 மணிக்கு வரணுன்னா 12 மணிக்கு தான் வருவான். ஒழுங்காக நான் சமைச்சிட்டு வந்திருக்கலாம், ஒழுங்காக துவைச்சிட்டு வந்திருக்கேன், ஆள் வாக்கில் பேசுவாங்க. இந்த ஜனங்க மட்டும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏக்கா, இந்த யோசுவா இருக்கிறான், அவன் நல்லவனா கெட்டவனா உனக்கு தெரியுமா? அவன் ஒரு மனுஷனா? இந்த கோட்டை எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏதோ ஆளுக்கு 2 கடப்பாரை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை என்ன பண்ணிடலாம், உடைச்சிடலாம், குத்தி உடைச்சிடலாம். சுற்றி வந்தால் விழுன்னு சொல்லிட்டு நம்மளை சுத்த வைக்கிறான் இந்த ஆள். ஒரு அம்மா சொன்னால் போதும், 30 அம்மா என்ன பண்ணும், ஆமாக்கா இப்போ தான் எனக்கும் யோசனை வருது, இதை போல் அம்மா பெருசு, இது விழுமா, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லைன்னு 30 பேர் பின்ன வாங்கிடுவாங்க. அந்த பாதி சுற்று போகிறதுக்குள்ளே 30 பின்னால் வந்துடும். இன்னும் 3/4 போகிறதுக்குள்ளால ஒரு 100 200 முன்னாடி அப்படியே மொத்தமும் பின் வாங்கிடும். புரிகிறது உங்களுக்கு? அதனால தான் யோசுவா சொன்னார், இவங்கெல்லாம் வாயே தரக்கூடாது, பேசவே பேசாதுங்க. உங்கள் வாயால் என்ன பண்ணக்கூடாது, சத்தம் காட்டக்கூடாது, பேசவே கூடாது. இதெல்லாம் வேடிக்கை இல்லைங்க. 6வது நாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏக்கா இடுப்பெல்லாம் விட்டுச்சாக்கா, இந்த ஆள் நம்மளை வேணும்னே பழி வாங்குறான், ஏதோ இடுப்பு விட்டுச்சு. சரி, எப்படியோ சுற்றி முடிச்சிட்டோம். 7வது நாள் காலமாக போயிருந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு எத்தனை முறை சுற்றணும்? ஐயா சாமி ஆளை விடு, ஏற்கனவே நாங்கள் நொந்து நூலாகி போயிருக்கிறோம், இன்னைக்கு வேற 7 முறை. ஏக்கா இது வேலைக்கு ஆகுமா? ஆம்பளைங்கன்னு சொல்லுவாங்க, ஏய் இந்த யோசுவாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சியா, இந்த மோசை இருந்த காலத்தில் ஒழுங்காக இருந்தார், கோலை நீட்டினார், என்ன ஆச்சு, செங்கடை விலகி போச்சு. இந்த ஆள் என்னடான்னா சுற்றுன்னு இன்னைக்கு 7 முறை. இது ஆகுமா? எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து வில்லிவாக்கம் தாண்டி செட்டில்மெண்ட் ஏரியா தாண்டி அப்படியே போய் தாம்பரம் போய் இப்படியே செங்கல்பட்டு இப்படியே வர்றாங்கன்னு வைங்க, சுற்ற முடியுமா? இது வேலைக்கு ஆகுது. பேச விட்டுருந்தா இந்த ஆளுங்க கதையை மொத்தம் கெடுத்துருப்பான். 7ஆம் நாள் நான் 7 முறை சுற்றின பிறகு ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும்போது தான் நீங்கள் ஆர்ப்பரிக்கணும். ஆமாம், சில பிரசங்க மாதிரி பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அல்லேலியா சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, யாரும் சொல்கிறதுக்கே ஆள் இல்லை. இந்த அல்லேலியா போய் 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 ஆளே இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது. சிலர் சொல்கிறப்ப அல்லேலூயா, அவங்க பதிலே வராது, ஆளே இல்லையான்னு.
இவர் இப்போ ஆர்ப்பரிக்க சொல்கிறார். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி 13 முறை சுற்றின முறை சொல்கிறார், எல்லாரும் ஆர்ப்பரிங்கன்னு. எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்க, இடிஞ்சு விழுந்ததுங்க. ஏன் இடிஞ்சு விழுந்தது? யாரும் பேசாமல் ஒழுங்காக சுற்றினாங்க. இன்னைக்கு ஏன் நமக்கு விழல? எரியோ கோட்டையும் விழல, ஒரு எறும்பு கூட விழல. நம்முடைய ஜெபம் வாய் பேச்சு, நமக்கு விசுவாசம் இல்லை. நமக்கு விசுவாசம் இல்லை. இந்த யோகாக்காரன் ஒரு நாள் சொன்னாங்க, யோகாக்காரன் ஒரு நாள் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு பள்ளி இப்படி நகர்ந்து போகுதுன்னு வைங்களா, எப்படி போகுது, அப்படி போயிடுச்சு, அப்படியே போய் ஒரு இடத்துல இருக்கு. நீ இப்போ பள்ளியை விரட்டல, பள்ளியை அடிக்கலை, ஆனால் அந்த யோகாவில் அந்த பள்ளி கீழே விழுன்னு சொல்லும்போது விழும். என்ன? பள்ளி கீழே விழுணுன்னா விழணும். அவன் வந்து அந்த தியானம் அவ்வளவு பவரான். அவன் சொல்கிறான் அந்த என்னது தியானம். யோகாக்காரன் சிலர் இப்படியே சம்மணம் போட்டு உட்காந்தா தரையிலேருந்து 2 அடி அப்படி எழும்புறாங்களாம். அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த தியானம் முழுமையாக தன்னுடைய தியானத்தில் போகும்போது தன்னை மறந்தே அது நடக்குதுன்னு சொல்கிறான் அவன். நான் அது உண்மை என்னன்னு நான் விவரிக்க வரல, பொய்யன்னு நான் சொல்ல வரல. அவனுடைய ஒரு நம்பிக்கை, அவன் பேசுகிறானா? பேச மாட்டான். யோகா பண்ணுறவன் பேசிகிட்டு இருப்பானா? பேச மாட்டான். அப்படியே உட்காந்துட்டு மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க பேச மாட்டாங்க. அப்போது செயல்பாடில் தான் என்ன இருக்குது? பவர் இருக்கு. இந்த 7 நாளும் அவங்க பேசாமல் இருந்ததுனால தான் எரிகோ கோட்டை விழுந்தது. புரியுதா? உங்கள் குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்கணும்னா கொஞ்சம் பேசாமல் இருந்து பாருங்கள், ஒரு வாரம் நல்லது நடக்கும். பேசுறதுனால தான் என்ன ஆகுது? நீங்கள் ஒன்று பேச, அவர் ஒன்று பேச, அவங்க ஒன்று பேச, இவங்க ஒன்று பேச, சண்டை பத்திக்கிட்டு எரியுது. பேச குறைங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது செயல்பாட்டில் இருக்கிறது. செயல்பாட்டில் இருக்கு. அன்பு தெய்வ பிள்ளைகள், நாம் கவனமாக இருக்க வேண்டும். அங்கே ஆண்டவர் முதலாவது ஒரு வார்த்தையை சொன்னார். அது என்ன வார்த்தை? வாசிங்க. இப்போ மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் என்கிறதான அந்த நீதி, சமாதானம், சந்தோஷம் ஏன் இல்லை என்றால் பிசாசு அதையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கலாம். அந்த பிசாசு நம்மை விட்டு போய்விட்டால் நமக்கு நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம் வரும். அதனால் அவர் என்ன பண்ணார்? இந்த நீதியும் சமாதானத்தையும் குடும்பங்களை கெடுக்கிற பிசாசு அவர் முதல்ல என்ன பண்ணாராம்? தேவனுடைய ஆவியினால் விரட்டினாராம். அப்படியானால் உங்களுடைய குடும்பங்களில் நீதி வாசமாக வேண்டுமானால், சமாதானம் வாசமாக இருக்க வேண்டுமானால், சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டுமானால், முதலாவது அசைவாடி கொண்டிருக்கிற பிசாசை துரத்துங்க. அந்த பிசாசின் கிரியையில் அழியுங்க. நமக்குள்ளால் இருக்கிற கோபம், அது யாருடைய கிரியை? பிசாசின் கிரியை. கெட்ட வார்த்தை பேசுறது என்ன? அது பிசாசின் கிரியை. பொறாமை, அது பிசாசின் கிரியை. ஒரு பொருளை தூக்கி அடிக்கிறது யாருடைய கிரியை? பிசாசின் கிரியை. இதெல்லாம் இந்த கிரியை நம்ம அழிச்சிட்டோம்னால் நமக்கு என்ன உண்டாகும்? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளேயே வரும். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசானவன் அனைவருடைய சமாதானத்தையும் கெடுத்து விட்டான், சந்தோஷத்தை கெடுத்து விட்டான், நிம்மதியை கெடுத்து விட்டான். யாருக்கும் இன்றைக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆமாம், குடும்பத்தில் புருஷன்கிட்ட வந்து சொல்கிறான் மனைவி, அவனை பாரு, அவன் எவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டான், அவன் பாரு அதை பண்ணிட்டான், இவன் பாரு நீ இருக்கிறிய ஒரு ஆம்பளையான். வீட்டில் சண்டை, சமாதானம் இல்லை. ஏன்? பிசாசு குடியிருக்கிறது வீடுகளிலே, குடும்பங்களில் பிசாசின் கிரியை. அது அழிக்கப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக கடந்து வரும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே நாம் பேச்சை குறைப்போம். பேச்சிலே அல்ல, செயல்பாடுகளில் கிரியைகளை நாம் நடப்பிப்போம். நல்ல கிரியைகளை செய்யுங்க, நற்கிரியைகளை செய்யுங்க.
நற்கிரியைகளை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டுவோம், மற்றவர்களிடத்தில் கசந்து கொள்ளாதிருப்போம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படல் ஆகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அந்த வார்த்தைகளை விட்டு விடுவோம். கடினமான வார்த்தைகளை விட்டு விடுவோம், கோபத்தை விட்டு விடுவோம். அது நாவு இருக்கிறதே, அது காட்டையே கொளுத்தி விடுகிற நெருப்பாக இருக்கிறதே, அந்த நெருப்பை நாம் உபயோகிக்க வேண்டாம். பொறுமையாக இருப்போம். கேட்கறதுல தீவிரமாயிருங்க, பேசுகிறதுக்கு தாமதமாயிருங்க, கோபிக்கிறதுல ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். பிரியமானே, ஆண்டவரே கிருபை தாரும் என்று கேட்கலாமா? ஆண்டவரே எங்களுடைய நாவை அடக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. அது ஒரு மனிதனால் அடக்க முடியாது, ஆனால் தேவனாலே முடியும். தேவனாலே முடியும். என் ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் அப்பா, என் நாவை அடக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே கிருபை தாரும். சவுல் ராஜாவாக மாறும்போது பேலியாளின் மக்கள் அவனுக்கு காணிக்கை கொன்றவில்லையாம், அவனை வாழ்த்தவில்லையாம். மாறாக இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று அவனை சபித்தார்களாம். ஆனால் சவுல் காது கேளாதவனை போல இருந்தான் என்று சொல்லப்படுது. அநேக நேரங்களிலே நாம் காது கேளாதவர்களாக தான் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுகிறதை கேட்டு எதற்கு பதில் பேசணுமானால் அங்கே பயங்கரமான நெருப்பு வெடிச்சிடும். காட்டை கொளுத்துவதில் வீட்டை கொளுத்திவிடும், வாழ்க்கையை கொளுத்திவிடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பிரிவினைகள், சண்டைகள், குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது, விவாகரத்து. ஏன்? இந்த நாவை அடக்காமல் இருக்கிறதுனாலே. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே கிருபை தாரும். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாவு அடங்காமல் போகும்போது அது வீட்டையே கொளுத்தி, வாழ்க்கையை கொளுத்தி விடுகிறதே. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது செயல்பாட்டில் இருக்க கிருபைதார். நாங்கள் நற்கிரியைகளை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை எங்களுக்குள்ளாக அனுபவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. பிசாசுகள் துரத்தப்படட்டும், வஞ்சிக்கிற சாத்தான் தலை நசுக்கப்படட்டும். ஆண்டவர் பிசாசை துரத்தினபடினாலே, பிசாசு அவர்களை விட்டு போனதுபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொன்னாரே, அந்த ராஜ்யமாகிய சமாதானமும் சந்தோஷமும் நீதியும் எங்கள் வாழ்க்கையில் வர உதவி செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை எங்கெங்கிருந்து கேட்கிறார்களோ எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவனுடைய ராஜ்யம் வர உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். தங்கள் குற்றங்களை, குறைகளை உணர்ந்து, ஆண்டவரே நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரம்மியமாக உதவி செய்யும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாகட்டும். வாழ்க்கையிலே ஆண்டவரே தாறுமாறா எரிந்து போன குடும்பமாக, ஒன்றுமில்லாமல் போய்விட்ட குடும்பங்கள் சரி செய்ய உதவி செய்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமையாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். உம்முடைய வரிய காயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.